இருக்குங்க. இன்னைக்கு நம்மளோட டாபிக் குவாலிட்டிஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர். இது நம்ம யூனிட் 2ல நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஒரு டாபிக்கு. ஸோ இதில் பார்க்க போகிற ஸ்லைட்லேருந்து நிறைய விஷயத்தை நம்ம இன்னைக்கு லேர்ன் பண்ண போகிறோம். அது மட்டும் கிடையாது, நிறைய புது புது விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்க போகிறேன். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து என்னென்ன மாதிரியான நம்மளோட ரியல் லைஃப் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்டிங்கில் தான் வரேன். குவாலிட்டிஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன். குவாலிட்டிஸ்க்கும் குவாலிஃபிகேஷனுக்கும் என்ன மீனிங் யாராவது ஒரு ஆள் சொல்ல முடியுமா? குவாலிட்டிஸ்னா என்ன, குவாலிஃபிகேஷன் என்ன? ஓகே, தகுதின்னு சொல்லலாமா? ஓகே, சூப்பர். ம், சூப்பர் சார். சார் சொன்ன மாதிரி தான் குவாலிட்டிஸ்னா என்ன, குவாலிஃபிகேஷனா என்ன அப்படின்றத ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. குவாலிட்டிஸ் அப்படின்றது ஒரு நம்ம கிளாஸ் எடுக்கிறோம்னா அந்த கிளாஸுக்கு நம்ம ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக இருக்குமா, நம்ம போய் நின்னோம்னா இவர் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளை பார்த்தோன்னே இவர் தான் ஒரு ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர், இவர் வந்து நமக்கு நல்ல ஒரு கிளாஸ் எடுப்பார் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் தாட் வரும் பார்த்தீங்களா, அதுதான் குவாலிட்டிஸ். அந்த குவாலிட்டிஸை வந்து நம்ம தான் கிரியேட் பண்ணணும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி நிற்கிறோன்னா நம்ம தான் அதை வந்து உருவாக்கிட்டு தான் போகணும். நம்ம டேரெக்டாக போய் நின்ட்டோம்னா ஈஸியாக அந்த குவாலிட்டி நமக்குள்ளே வந்துடாது. ஒவ்வொரு விஷயத்தையும் புதுசு புதுசாக லேர்ன் பண்ண தான் அந்த குவாலிட்டி நமக்கு வரும். குவாலிஃபிகேஷன் அப்படின்றத அவர் சார் சொன்ன மாதிரி அது ஒரு தகுதி. ஏன்னா இப்போ நம்ம எல்லாருமே பிஎஸ்சி ஃபிசிக்கல் எஜுகேஷன் இல்லை பிபிஎட் ஃபிசிக்கல் எஜுகேஷன், ஒரு சிலர் எம்பிஎட் முடிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் ஒவ்வொரு டிகிரிக்கும் ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குது. இப்போ எம்பிஎட் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் ஹையர் லெவலில் போகலாம். அதையும் தாண்டி பிஹெச்டி அந்த மாதிரி முடிச்சிருந்தீங்கன்னா இன்னும் ஹையர் லெவலில் போகலாம். அந்த மாதிரி இருக்குதா. அது மாதிரி தான் குவாலிஃபிகேஷன் அப்படின்றது ஒன்று. நம்மளோட ஃபிசிக்கல் எஜுகேஷனுக்கு குவாலிஃபிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை பற்றி தான் ஒன் பை ஒன்றா நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு எசென்சியல் குவாலிட்டிஸ் ஆஃப் அ ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர், உடற்கல்வி ஆசிரியருடன் நற்குணங்கள். ஸோ சிம்பிளாக ஒரு 2 பாயிண்ட் எல்லாராலையுமே டிஃப்ரெண்ட்டாக சொல்ல முடிஞ்சா சொல்லலாம். ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சரோட நற்குணங்கள் என்னென்ன, எசென்சியல் குவாலிட்டிஸ் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்றத யாராவது 2 பாயிண்ட் மட்டும் சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்மக்கிட்ட இருக்கிற நல்ல குணங்கள் அப்படின்னு நான் கேட்குறேன் அவங்ககிட்ட. ஓகே, சூப்பர். எல்லா ஒர்க்கையுமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிடுறோம், அது ஒரு மெயினான பாயிண்ட். ஓகே, வேற ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள ஏதாவது ப்ராப்ளம்னா நம்ம கற்ற ஹலோ சொல்லுங்க மேம். சார், ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள ஒரு ப்ராப்ளம்னா முதல்ல அப்ரோச் ஏதோ என்ன ப்ராப்ளமா இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம தான் இருப்போம். சரி, ஓகே. அதை சால்வ் பண்றது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பாங்க அப்படிங்கறதுனால நம்ம கிட்ட தான் அப்ரோச் பண்ணுவாங்க. அது மட்டும் கிடையாது, அது எல்லா டீச்சர்ஸுமே என்ன நம்மளை சொல்லி வச்சிருக்காங்கன்னா, இது காமனாகவே இருக்கிறது. இப்போ ஏதாவது என்ன தப்புனா உடனே பிடி பாரு, இப்போ சாரை பார்த்துட்டு வா, போய் மேம் பார்த்துட்டு வா, அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்ருவாங்க. அவங்களுக்கு ஒரு பயத்தையே கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க கிட்ட போனாலே நம்ம வந்து ஏதாவது தப்பு பண்ணாலே இவங்க கிட்ட போனால் எதாவது திட்டுவாங்க, இல்லை ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாட்லேயே ஒரு சிலர் பண்ணாமல் இருப்பாங்க. நம்மளையுமே அந்த மாதிரியே ப்ளேம் பண்ணியே கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஏதோ ஒரு ஃபைட் நடக்குதுன்னா உடனே நம்ம தான் அந்த இடத்த ஹேண்டில் பண்ணணும். ஹேண்டில் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி நம்மக்கிட்ட இருக்கு. பட் ஆனால் ப்ராப்ளம்னா ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம தான் அதுக்கு போகணும் அப்படின்னு அவசியம் கிடையாதுல்ல. அவசியம் இல்லை சார். அவங்களால சமாளிக்க முடியாத ப்ராப்ளத்தையும் நம்ம சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பாங்க. ஏன்னா மேக்ஸிமம் நம்ம கிட்ட அனுப்புவாங்க. நம்ம சொன்னாலும் ஒபே பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஒபே பண்றது நம்ம ரெஸ்பெக்டிவாகவும் பண்ணுவாங்க. நமக்கு மேல சொல்றதை விட
ம் ரெஸ்பெக்டிவ் ப்ளஸ் அந்த நம்ம வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுப்போம். ஓகே. எஸ் சார். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு சப்ஜெக்ட் டீச்சர்ஸ்னா அவங்க கையிலேயே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். பட் இருந்தாலும் பிஇடிஸ்ட வந்து பிடியை பார்த்துட்டு வா, ஹேர் கட் பண்ணல, நெயில் கட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு சூப்பர் சார். ஸோ இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கிற நற்குணங்கள். இதுதான் கான்செப்டே. இந்த பாயிண்ட் எல்லாமே நீங்கள் அப்படியே இந்த பாயிண்ட்டு தான் இப்போ சொன்ன நீங்கள் பாயிண்ட்டே கூட கேட்கலாம். என்னென்ன எசென்சியல் குவாலிட்டிஸ் ஆஃப் ஃபிசிக்கல் டீச்சர் இருக்குன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் அது புரிஞ்சு எழுத தெரிஞ்சுக்கணும். தமிழ்லேயே இங்கிலீஷ் அப்சர்வ் பண்ணி நீங்கள் எழுதிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பெடகாஜிக்கல் எக்ஸ்பர்டைஸ் அண்டு சப்ஜெக்ட் நாலேஜ். ஸோ இந்த 3 பாயிண்ட்டு, அதாவது கற்பித்தல் நிபுணத்துவம் மற்றும் பாட அறிவு. ஸோ ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் மாஸ்டரி, எந்தூசியாஸ்டிக் டெலிவரி, கிரியேட்டிவ் திங்கர். இந்த 3மே அஸ் ஒரு ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சராக நம்மக்கிட்ட இருக்க வேண்டிய முக்கியமான குவாலிட்டிஸ். இந்த 3 டாப்பிக்கே எழுதிக்கங்க. சப்ஜெக்ட் மாஸ்டரி, பாட அறிவு கொஞ்சம் நம்மக்கிட்ட நிறையவே இருக்கணும். நம்ம இப்போ வந்து கேம் நாலேஜாக நம்ம 100க்கு 200% இருந்தாலும் அதை தாண்டி ஒரு ஒரு சப்ஜெக்ட் கொடுத்த நாலேஜும் நம்மக்கிட்ட இருக்கணும். அது நம்ம கண்டிப்பாக படிச்சிருப்போம். ஏன்னா நீங்கள் எல்லாரோட ஃபிசிக்கல் எஜுகேஷன் பிபிஎட் படிக்கும்போது நம்மளோட சப்ஜெக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு யூனிட்லையுமே எல்லாமே கலந்துருக்கும். இப்போ நம்ம எல்லா சப்ஜெக்ட்டுமே கம்பேர் பண்ணலாம். அந்த மாதிரி தான் சப்ஜெக்ட் மாஸ்டரியில் வந்து த்ரூ நாலேஜ் ஆஃப் சப்ஜெக்ட் மேட்டர் அண்டு ஃபிசிக்கல் மூவ்மெண்ட் கான்செப்ட், பாடப்பொருள் குறித்த முழுமையான அறிவு மற்றும் புரிதல். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாலுமே நம்ம அதுலேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு நம்ம ஒரு நாலேஜபிளாக இருந்தோம்னா மட்டும்தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னும் நம்மக்கிட்ட நல்லா அட்டாச் ஆவாங்க. அதனால இந்த சப்ஜெக்ட் மாஸ்டரி அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்டு, enthusiastic delivery. So expertise in making an enthusiastic presentation of fundamentals involved. அடிப்படைகளே ஆர்வத்துடனும் உற்சாகத்துடனும் எடுத்துரைத்தல். இப்போ நம்ம இந்த அடிப்படைகள் அப்படின்றதுன்றது பேசிக்லேருந்து நம்ம கொண்டு போகணும். நம்ம காமனாக பண்ணுறது தான். ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ ட்ரைனிங் கொடுக்கணும்னா நான் நிறைய டைம் இதை சொல்லியிருக்கேன். நான் ஒவ்வொரு கிட்டுக்குமே என்ன அவனோட லெவல் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும். கேஜி வரானா அவனுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும். அது ஒரே சேம் கான்செப்ட் தான். ஆனால் அந்த ஸ்பிளிட் பண்ணுற பார்த்தீங்களா, அந்த ஒரு அடிப்படையான நமக்கு ஒரு கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் வரான், அவனுக்கு வந்து ஒரு பவுண்டிங் எக்ஸசைஸ் லைக் ஒரு கோன் ட்ரில் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோன்னா அவனுக்கு எந்த சைஸ் கோன் யூஸ் பண்ணணும், எவ்வளோ ரெப்பிடேஷன் கொடுக்கணும், எத்தனை செட்டு வந்து அவனுக்கு பிளான் பண்ணணும், எவ்வளோ ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எந்தூசியாஸ்டிக் டெலிவரி நம்மகிட்ட இருந்துச்சு அப்படின்னாலே அதுவுமே நம்மகிட்ட இருக்க ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் குவாலிட்டிஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த எந்தூசியாஸ்டிக் டெலிவரி அப்படின்ற பாயிண்ட் எழுதிக்கங்க. ஸோ தேர்ட் ஒன், கிரியேட்டிவ் திங்கர். இது நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஒரிஜினல் திங்கர் ஹூ இஸ் கிரியேட்டிவ் அண்ட் இன்னோவேட்டிவ் இன் டீச்சிங் மெத்தட். லாஸ்ட் கிளாஸ் நான் ரிமெம்பர் பண்ணியிருப்பேன், ஞாபகம் இருக்கான்னு தெரியல உங்களுக்கு. ஒரு ஃபன் கேம் இருக்குது அப்படின்னா அந்த ஃபன் கேம் நம்ம கிரியேட் பண்ணுறதா. அதாவது மேஜர் கேம் மைனர் கேம் நம்ம பண்ணுவோம்ல. மேஜர் கேம் அப்படின்றது ஆல்ரெடி அவங்களே கிரியேட் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க, இதுதான் ரூல் அப்படின்றது சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் மைனர் கேம் அப்படின்றது அந்த மேஜர் கேமுக்கு இன்வால்வ் ஆகுறது தான் அந்த மைனர் கேம் சொல்லுவோம். அந்த மைனர் கேம்னா இப்போ தாஜ்பால்னா தாஜ்பால் இப்படி தான் விளையாடணும் அப்படின்னு கிடையாது. இப்போ எல்லாரும் நம்ம சாம்பிளுக்கு தாஜ்பால்னா சர்க்கிள் போட்டு உள்ளோ டீம் வெள்ளோ டீம் போட்டுருவோம். சர்க்கிளாக எல்லா வருஷமும் எல்லாருமே சர்க்கிளாக போட்டு விளையாடுறதுக்கும் நீங்கள் இப்போ ஸ்கொயராக போட்டு விளையாடுறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். இல்லை ஸ்டார் மாதிரி போட்டு இல்லை வேற ஏதோ ஒரு கிரியேட் பண்ணுறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. ஸோ அதுதான் இந்த கிரியேட்டிவ் திங்கர் அப்படின்றது நம்மகிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லி சொல்லுவோம். நம்ம இன்ஸ்டாலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த மாதிரி ஐடியெலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கணும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபன் கேம் அந்த மாதிரி ரீக்ரியேஷன் கேம் அந்த மாதிரியே வீடியோஸ் வந்து போட்டுட்ருப்பாங்க, ஆக்டிவிட்டி மாதிரியே. அந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கும் உங்களோட கிளாஸை ஈஸியாக எடுக்கிறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அவங்க கிட்ட இருந்து இந்த மாதிரி விஷயத்த நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம்.
ஏன்னா ஒரு கேம் தான், ஆனா அந்த கேம் அவங்க எப்படி கொண்டு போறாங்க, எந்த மாதிரிலாம் யூஸ் பண்றாங்க, அந்த அந்த கேம் விளையாடும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த மாதிரிலாம் பெனிஃபிட் இருக்கு அப்படின்றத நம்ம தாட் பண்ணும்போது தான் நம்ம வந்து நம்மளோட குவாலிட்டிஸ் அந்த இடத்த வெளியே வருது. சாம்பிளுக்கு நம்ம ஒரு ஒரு ஸ்கூல்ல ஒரு இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் டேவோ இல்லை காமனாக ஒரு பொங்கல் செலிப்ரேஷன் வைக்கிறோம். அந்த டைம்ல எல்லாருக்குமே நம்ம ஒரு ஃபன் கேம் அந்த இடத்துல சும்மா வைக்க சொல்லுவாங்க. அந்த இடத்துல நார்மலாக போயிட்டு தாஜ்பால் கொடுக்கறதுக்கு அந்த தாஜ்பாலே இன்னோவேட்டிவ் வேற மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து வேற மாதிரி இருக்கும். லைக் இப்போ ரெண்டு டீமும் விளையாடுறாங்க, அவுட் ஆகிற டீம் வந்து இப்போ பொங்கல் செலிப்ரேஷன் அதுக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணணும். அந்த மாதிரி கிரியேட்டிவ் திங்கர் நம்மகிட்ட இருக்கணும் அப்படின்றது தான் இந்த பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க. கற்பித்தல் முறைகளில் படைப்பாற்றல் மிக்க தனித்துவமான சிந்தனையாளராக நம்ம இருக்கணும். ஸோ அந்த 3 பாயிண்ட் பெடகாஜிக்கல் எக்ஸ்பர்டைஸ் அண்டு குட் சப்ஜெக்ட் நாலேஜ், இது 3ஐயும் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் மோட்டிவேஷன் அண்டு பர்சனல் கைடன்ஸ். பர்சனல் இன்ட்ரெஸ்ட் ஸ்டிமுலேட் அண்டு மோட்டிவேட் லைவ் டு ஸ்போர்ட்ஸ். மாணவர் ஊக்கம் மற்றும் தனிப்பட்ட வழிகாட்டுதல், அதில் இந்த 3 பாயிண்ட் இருக்கு. ஸோ பெர்சனல் இன்ட்ரெஸ்ட், ஒவ்வொரு மாணவர் மீதும் தனிப்பட்ட அக்கறை காட்டும் திறன். ஒரு கிளாஸ் நீங்கள் எடுக்கிறீங்க, நல்லா இப்போ 20 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா ஒரு 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 ஸ்டூடெண்ட் இல்லை 2 ஸ்டூடெண்ட் நல்லா அட்டாச் ஆயிடுவாங்க நம்ம கூட. நம்ம அதை வந்து அட்வான்டேஜாக எடுத்துக்கவே கூடாது. மெயின் திங், நான் இன்னைக்கு பேசப்போது ஒரு சில ஓப்பன் டாப்பிக்காக இருந்தாலும் ஓப்பன் டாக்காக இருந்தாலுமே அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இதெல்லாம் ரியாலிட்டியில் இப்போ நடந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா இதை நம்ம பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலனால அது வேஸ்ட் தான். ஏன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுனால இது மாறிடுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. பட் ஆனால் நம்ம வந்து மாறலாம். இப்படிலாம் இருந்திருக்கேன், நம்ம இப்படி கொண்டு வரலாமே அப்படின்னு சொல்லி நம்ம திங்க் பண்ணலாம். அதனாலவே இன்னைக்கு ஒரு சில விஷயம்லாம் ஓப்பன் டாக்காக பேசலாம். இதில் ஒவ்வொரு மாணவர் மீதும் தனிப்பட்ட அக்கறை காட்டும் திறன். 20 பேர் இருக்கானா 20 பேருமே நமக்கு இண்டிவிஜுவலாக ஸ்பெஷல் தான். 20ல் ஒருத்தர் நம்ம கூட நல்லா அட்டாச் ஆகிட்டான், ரிலேட்டிவாக இருக்கான், இல்லை நமக்கு எல்லா ஹெல்ப்புமே பண்ணுறான், இல்லை நமக்கு எதாவது தேவையான எல்லாமே பண்ணுறான் அப்படின்றக்காக அந்த ஒரு பையன் மேலே மட்டுமே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது. 20 பேர் மேலுமே தனிப்பட்ட அக்கறை இருக்கணும். அதுதான் ஒரு பெஸ்ட்டான ஒரு சிறந்த குவாலிட்டிஸ்னே நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு பையன் நினைச்சிட்டானா கூட நம்ம அந்த இடத்துல நம்ம ஒரு லூசர் தான். ஏன்னா ஒரு கிளாஸை ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம் தான், நான் வந்து ஈஸின்னு சொல்லிடவே மாட்டேன். அந்த கஷ்டமான விஷயத்தை நம்ம எப்படி ஈஸியாக டேக் ஓவர் பண்ணுறோம் அப்படின்றத மெயின் திங். அதனால தான் பெர்சனல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற பாயிண்ட்ல எபிலிட்டி டு டேக் எ ஜென்யூன் பெர்சனல் இன்ட்ரெஸ்ட் இன் எவ்ரி இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட். ஒவ்வொரு மாணவர் மீதும் தனிப்பட்ட அக்கறை காட்டும் திறன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெர்சனல் இன்ட்ரெஸ்ட்னு போட்டு என்ன பாயிண்ட்னு எழுதிக்கங்க. செகண்ட், ஸ்டிமுலேட் அண்ட் மோட்டிவேட். மாணவர்களை சிந்திக்கவும் செயல்படவும் தூண்டி ஊக்குவிக்கும் திறன். ஸோ இப்போ நான் இப்போ 3-4 பாயிண்ட் சொல்லிட்டேன்ல, 4 பாயிண்ட்லையுமே நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்றதையும் நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் சாம்பிள் போட்டு எழுதிக்கலாம். நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன், என் ஸ்டூடெண்ட்ஸ் நான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு எழுதி வச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். மறக்கவே மறக்காது. இல்லை ஃப்ரெஷராக இருக்கீங்க, இப்போ தான் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இதை இப்படிலாம் யூஸ் பண்ணலாம், எங்ககிட்ட இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டிமுலேட் அண்ட் மோட்டிவேட்டில் இன்ஸ்பயர் ஸ்டூடெண்ட்ஸ் டு திங்க், அனலைஸ் அண்ட் ஆக்ட் டைனமிக்லி ஆன் அண்ட் ஆஃப் த ஃபீல்டு. இப்போ சாம்பிளுக்கு சேம் தான், அதே நான் சொன்ன மாதிரி தான். என்ன ஒரு மைனர் கேம் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் அவனையும் கிரியேட் பண்ண சொல்லணும். இந்த கேம் நான் இப்படி பிளான் பண்ணி வச்சிருக்கேன், ஸோ உங்களோட ஐடியா என்ன அப்படின்னு நீங்கள் அவங்க கிட்ட கேட்கணும், ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்கணும். அப்படி கேட்கும்போது கண்டிப்பாக எல்லாரோட தாட்டுமே ஒரு ஏதோ ஒரு தாட் இருக்கும். அவன் பாசிட்டிவாக சொல்கிறானோ நெகட்டிவாக சொல்கிறானோ அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அவங்ககிட்ட இருந்து ஒரு ஐடியா வருதா, லைக் அவனை பேச வைக்கிறோமா அப்படின்றதான் மெயின் மேட்ரு. ஏன்னா ஒரு சில பசங்க வந்து கூச்சப்பட்டுட்டு இருப்பாங்க, பேசவே மாட்டாங்க, முன்னாடி வரவே மாட்டாங்க. இப்போ 20 பேர்ல 19 பேர் 18 பேர் ஆன்சர் சொல்றான்னா அந்த 2 பேர் ஆன்சர் சொல்லாம இருப்பாங்க. அவனை மட்டுமே கூப்பிட்டு இவர் தான் ஏதாவது ஐடியா சொல்லணும், இவர் ஏதாவது எங்களுக்கு ஏதாவது மோட்டிவேட் பண்ற மாதிரி இல்லை ஸ்டிமுலேட்டா டிஃப்ரெண்டா ஒரு ஐடியா கொடுத்தாருன்னா அந்த கேம் நம்ம ப்ளே பண்ணலாம். அவன் சொல்றது நல்லாவே இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனா அந்த இடத்துல அவனுக்கு மோட்டிவேட் பண்ணியே ஆகணும். அவன் என்ன சொன்னாலும் சரி அதை பாசிட்டிவா நீங்க கிரியேட் பண்ணி அவனை என்கரேஜ் பண்றது மூலமா அந்த சைலண்டா இருக்கிற பையன் கூட அடுத்த டைம் வரும்போது கூட மறுபடியும் நம்ம கிட்ட கேட்டால் கேட்பாரு சாரு, ஸோ நம்ம இன்னும் ஏதாவது புதுசாக திங்க் பண்ணலாம். இல்லை அந்த பயத்தினால திங்க் பண்றானோ, இல்லை அடுத்ததான் அவனே பண்ணணும்னு நினைக்கிறானோ, ஆனால் அந்த மோட்டிவ் நம்ம கொடுக்குறோம்ல, அந்த தான் மெயினான விஷயம் நான் சொல்றேன் நான். ஸோ மாணவர்களை சிந்திக்கவும் செயல்படவும் தூண்டி ஊக்குவிக்கிற திறன் வந்து நம்ம ஒரு குவாலிட்டிஸ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சராக நம்மக்கிட்ட இருக்கு. அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும்.
நெக்ஸ்ட், லைஃப் டு ஸ்போர்ட்ஸ். பாடத்தையோ விளையாட்டையோ சுவாரஸ்யமாகவும் உயிரோட்டமாகவும் மாற்றுதல். அந்த பாயிண்டோட டைட்டில் ஹெட்லைட்லாம் புரிஞ்சுக்கோங்க. அதில் என்னென்ன பாயிண்ட்லாம் சொல்கிறேன் அப்படின்றத அனலைஸ் பண்ணிக்கோங்க. இதில் லைஃப் டு ஸ்போர்ட்ஸ்னால் இன்ட்ரெஸ்டிங் அப்ரோச் த பிரிங்ஸ் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஃபிசிக்கல் கான்செப்ட் டு லைஃப். நம்ம இந்த பாடத்தை எடுக்கிறோம். ஃபிசிக்கல் எஜுகேஷன்றது ஒரு பெரிய பெரிய வேர்ல்டு மாதிரி, யூனிவர்ஸ் மாதிரி. அதில் நம்ம அந்த கேமை வந்து ஒரு சுவாரஸ்யமாகவும் அந்த கேமுக்குள்ள ஒரு சோல் இருக்கிற மாதிரி நம்ம மாற்றி கொடுக்கறது மூலமாக நம்மளோட குவாலிட்டிஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இது அதுக்கான பாயிண்ட் தான். இப்போ சொன்ன 6 பாயிண்ட்டுமே அதுக்கான பாயிண்ட் தான். அதுவுமே நீங்கள் கிரியேட் பண்ணுறதுல தான் இருக்குது. லைஃப் டு ஸ்போர்ட்ஸ். நோட் பண்ணியாச்சா? தம்ஸ் அப் போடுங்க, எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு, கேரக்டர், எத்திக்ஸ் அண்டு எமோஷனல் ஸ்டெபிலிட்டி. இது நமக்கானது. நான் சொல்கிறது எல்லாமே இப்போ நமக்கானது. நம்மளோட குவாலிட்டிஸ் சொல்லிட்டு இருக்கேன். கேரக்டர், குணம், எத்திக்ஸ், அறநெறி, எமோஷனல் ஸ்டெபிலிட்டி, உணர்வு சார் நிலைத்தன்மை. இந்த 3 விஷயத்துலேயே நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்றது இப்போ நம்ம பார்க்கலாம். கன்சிஸ்டன்ட் அண்ட் ஃபேர். மாணவர்களுடன் பழகுறதுல நேர்மையாகவும் நியாயமாகவும் இருத்தல். ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொன்ன மாதிரி, ஃபஸ்ட்டு இது என்ன பாயிண்டில் சொல்லியிருந்தேன்? ஃபஸ்ட்டு என்ன பாயிண்டில் சொல்லியிருந்தேன்? இந்த கன்சிஸ்டன்ட் அண்ட் ஃபேர். மாணவர்கள் பர்சனல் இன்ட்ரெஸ்ட்ல வந்துட்டு எபிலிட்டி டு டேக் அ ஜீனியர் பர்சன் எஸ் சார். இன்ட்ரெஸ்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட். யா, சூப்பர். அது மாதிரி தான் இந்த பாயிண்ட். அதே தான் நம்மளோட. தேங்க்யூ சார். இது அதே மாதிரி தான் நம்மளோட கேரக்டர் எதிக்ஸில் வந்து கன்சிஸ்டன்ஸ் அண்ட் ஃபேர். அதாவது ஃபேர் அண்டு ஹானஸ்ட் இன் ஆல் டீலிங்ஸ் வித் ஸ்டூடெண்ட்ஸ். மாணவர்கள் கூட எல்லாரும் கூடயுமே நம்மளோட பழகுற விதம் வந்து நேர்மையாக இருக்கணும், நியாயமாக இருக்கணும். நம்ம ஃபன்னுக்கு நம்ம ஒரு சில கேம் வந்து அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்காகவும், இல்லை அவங்கள வந்து நான் சொல்கிற வேர்டு வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்காகவும் அப்படின்னு தான் சொல்கிறேன். நான் வந்து வேறு மாற்றி எதுவுமே சொல்லல. அவங்கள வந்து ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக வேணால் நம்ம ஒரு கேமை வந்து அவங்களுக்கு எகெயின்ஸ்டாவோ இல்லை நம்ம ரூல் சேஞ்ச் பண்ணியோ ப்ளே பண்ணலாம். பட் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க இது வேணாம் எங்களுக்கு பிடிக்கலன்னு அப்படின்ற தாட் வரும்போதே நம்ம அதை ஸ்டாப் பண்ணிடணும். அவங்க வாயால் சொல்கிற அளவுக்கு நம்ம போயிடவே கூடாது. அதுதான் ஒரு முக்கியமான குவாலிட்டியாக இருக்குது. அவங்க வாயை திறந்து சொல்லும்போது நம்ம அந்த இடத்துல நம்ம எவ்வளோ திங்க் பண்ணாலும் அது லாஸ் தான். அவங்களோட முகபாவனையை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம். ஃபேஸ் வந்து ரியாக்ஷன் மாறும். இந்த கேம் போர் அடிக்குதா அப்படின்னு அவங்களுக்குள்ளே பேசுகிறதோ, இல்லை யாராவது ஒரு பையன் வந்து டேரக்டாக சொல்லுவான். என்கிட்டே வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க, சார் இந்த கேம். அதனாலே நான் என்ன பண்ணிடுவேன், இப்போ ஒரு பீரியட் இருக்குன்னா நம்ம ஒரு பீரியடுக்கு ஒரு மைனர் கேம்லாம் நான் பிளான் பண்ணவே மாட்டேன். 15 மினிட்ஸ் அதுவே அதிகம். அவங்களுக்கு அந்த கேம் விளாண்டு முடிச்சுன்னு போர் அடிக்க ஆரம்பிச்சு அப்படின்னா உடனே அடுத்த கேம் பிளான் பண்ணிடணும். நம்ம மைனர் கேம் கொடுக்குறோம் அப்படின்னா அடுத்த கேம் அப்படின்ற மாதிரி 4 கேம் ஸ்பிட் பண்ணி ப்ளே பண்ணோம்னா அது அவங்களுக்கு தெரியாது. ஒரு இன்ட்ரெஸ்டாக ஒரு நல்ல ரேஸோ இல்லை அவங்களை ஆக்டிவாக வச்சுக்கிற மாதிரி கேம் நம்ம கிரியேட் பண்ணிட்டு போனோம்னா தெரியாது. அவங்க போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கேம் மாற்றுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க கூட பழகுற விதம் வந்து ரொம்ப நேர்மையாக ஹானஸ்டாகவும் இருக்கணும். அதே மாதிரி நியாயமாகவும் இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட், எக்ஸம்ப்ளரி கண்டென்ட். நடத்தையில் முன்மாதிரியாகவும் பள்ளி விதிகளுக்கு உட்பட்டும் நடத்தல். இது நம்ம சொன்னாலும் சொல்லலாம், அதான் நடந்துட்டு இருக்கு. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி நம்ம பிஹேவ் பண்ணுறது நம்மளோட ஒரு ரோல் மாடலாக நம்ம இருப்போம். அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் ஆனால் பள்ளி விதிகளுக்கு உட்பட்டு நடத்தல். நான் இது நம்ம ரியல் லைஃப் கண்டென்ட்டே சொல்கிறேன். நான் இப்போ நான் பள்ளி விதிகளுக்கு உட்பட்டு நடத்தல். இப்போ நான் ஒர்க் பண்ணுற ஸ்கூலில் வந்து கிரேடு 1 இருந்தாலும் சரி, எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, பாய்ஸாக இருந்தாலும் சரி, கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி தொடக்கூடாது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெமோ கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. பிகாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அது பிடிக்காதாமா. எந்த ஸ்டூடெண்ட்ஸுமே நம்ம டச் பண்ணியே டீச் பண்ணக்கூடாது அப்படி சொல்லி சொல்லுவாங்க. ஒரு சில இடத்துல நம்ம வந்து டீச் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து டச் பண்ணி டீச் பண்ணி தான் ஆகணும். ஆனால் அந்த அந்த ரூல் வந்து இந்த ஸ்கூலில் சொல்லும்போது நம்ம அதையும் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஸ்கூலோட ரூல் அதை அவங்க எப்படி கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். பட் ஆனால் நம்மளோட எமர்ஜென்சி இந்த இடத்துல கம்பல்சரி நம்ம இப்படி தான் டீச் பண்ணி ஆகணும் அப்படின்ற இடத்துல ஏன்னா இப்போ ஒரு ஷார்ட் புட் த்ரோ நம்ம சொல்லித்தரோம்.
நம்ம வந்து இப்போ டெமோ பண்ணி காமிக்கும் போது நம்ம முன்னாடி இருந்து பண்ணி காமிச்சிருவோம். பட் ஆனால் அந்த ஸ்டைல் ஃபுல்லாக அவங்களுக்கு வருமா அப்படி கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல ஷார்ட் புட் இங்கே ஹோல்ட் பண்ணு, நெக்கில் நல்லா நல்லா லாக் பண்ணு அப்படி சொல்லி அந்த அவங்களோட எல்போ நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோ, நல்லா பெண்ட் பண்ணி த்ரோ பண்ணுங்க அப்படி சொல்லும்போது தான் அவங்களால த்ரோ பண்ண முடியும். ஆனால் இந்த பாயிண்ட் வந்து நடத்தையில் முன்மாதிரியாக இருக்கணும், ரோல் மாடலாக இருக்குது. ஓகே, பள்ளி விதிகளுக்கு உட்பட்டு இருக்கிறது அப்படின்றது ஒரு பாயிண்ட்டாக அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு நிமிஷம். சார் சொல்லுங்க. சார் சொல்லுங்க. சரி, ஒன்றும் இல்லை, இவ்வளோ நேரம் வாய்ஸ் கேட்கல அதனால. ஓகே, இல்லை லேப் சார்ஜில் அதை போட்டிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு எமோஷனல் ஸ்டெபிலிட்டி, செல்ஃப் கண்ட்ரோல் அண்டு சென்சிட்டிவ் டு காம்ப்ளெக்ஸ் சுச்சுவேஷன். உணர்ச்சி ரீதியாக நிலையான மற்றும் சுய கட்டுப்பாடு கொண்டவராக ஒரு ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் இருக்கணும். அதுவும் நம்மக்கிட்ட இருக்கிற ஒன் ஆஃப் த மெயின் குவாலிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இதுதான் வந்து நான் சொல்ல நினச்சேன். உணர்ச்சி ரீதியாகவோ நிலையான மற்றும் சுய கட்டுப்பாடு கொண்டவராக இருக்கணும். எந்த ஒரு விஷயத்துலையுமே நம்ம மேல் பிடியாக இருந்தாலும் சரி, ஃபீமேல் பிடியாக இருந்தாலும் சரி, நம்மளோட சுய கட்டுப்பாடு அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அஸ் அ சைல்ட், அஸ் ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின் போது நம்ம அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக முன்னாடி இருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸோட மென்டாலிட்டி எப்படி வேணா இருக்கலாம், நம்ம அதுக்கு மாறவே கூடாது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாரும் அவங்களோட செல்ஃப் கண்ட்ரோல் அண்ட் சென்சிட்டிவ் காம்ப்ளெக்ஸ் சுச்சுவேஷன்ல வந்து ரொம்ப டிசிப்ளின். மேம் வாய்ஸ் இவ்வளவு நேரம் கேட்கவே இல்லை சார், இப்பதான் கேக்குது. எஸ் மேம். உணர்ச்சி ரீதியாக நம்மளோட கட்டுப்பாடு வந்து கண்ட்ரோலாக இருக்கணும் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் ஒன் ஆஃப் த ஒரு பிஇக்கு இருக்கிற குவாலிட்டிஸ் அப்படின்றது நான் சொல்லுவேன். ஸ்டூடெண்ட்ஸோட மென்டாலிட்டி மைண்டு எப்படி நெகட்டிவாக போனாலும் சரி, இல்லை அவங்களோட நம்ம வந்து ஒரு அவங்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு ரோல் மாடலாக தான் இருப்போம். அந்த இடத்துல நம்ம வந்து எந்த ஒரு அட்வான்டேஜுமே எடுத்துக்கிற கூடாது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கிட்ட இருந்து எந்த விதமான நல்ல விஷயங்களை கற்றுக்கிற முடியுமோ கற்றுக்கட்டும், அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. பட் ஆனால் அதை தாண்டி எக்ஸ்ட்ரீமாக எந்த ஒரு தாட், எந்த ஒரு நெகட்டிவிட்டியுமே நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. பிகாஸ் நம்ம ஃபிசிக்கல் எஜுகேஷன் அப்படின்றது ஒன் ஆஃப் த மெயின் ரோல் இன் ஸ்கூல்னே நான் சொல்லுவேன். ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கிடையாது, ஸ்கூலுக்கே நம்ம ஒரு மெயின் இம்பார்ட்டன்டான ரோல். அந்த இடத்துல இருக்கும்போது நம்மளோட செல்ஃப் கண்ட்ரோல் அண்ட் சென்சிட்டிவ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை ஃபாலோ பண்ணுறது நம்மளோட மெயின் பாயிண்ட் நான் சொல்லுவேன். அதனால் இதையும் நோட் பண்ணி வச்சுக்கேன். இதான் நம்ம இது 3 நம்மகிட்ட இருக்கிற கேரக்டர், எத்திக்ஸ் அண்ட் எமோஷனல் ஸ்டெபிலிட்டி. நோட் பண்ணிச்சா? தேங்க்யூ. குவாலிஃபிகேஷன் அண்டு சயின்டிஃபிக் ஃபவுண்டேஷன், தொழில்சார் மற்றும் அறிவியல் அடிப்படைகள். இது நம்ம ஆல்ரெடி ஒரு சிலர் தெரிஞ்சிருக்கும் பாருங்க. இந்த டிகிரிலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் நீங்கள் முடிச்சிருப்பீங்க. இதெல்லாம் டிபிஎட், டிப்ளமோ இன் ஃபிசிக்கல் எஜுகேஷன், உடற்கல்வி பட்டயம், அது டிப்ளமோ லெவல் வரும். பிபிஇ, பேச்சுலர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன், பிபிஎட்னு நினைக்கிறேன். உடற்கல்வி இளங்கலை அண்டர் கிராஜுவேட். பிஎஸ்சி ஃபிசிக்கல் எஜுகேஷன், பிஎஸ்சி இன் ஃபிசிக்கல் எஜுகேஷன், இது உடற்கல்வி அறிவியல் இளங்கலை. பிபிஎட் ப்ளஸ் என்எஸ் 1 இயர் ஸ்போர்ட்ஸ் கோச்சிங், என்ஐஎன்எஸ் உடற்கல்வி இளங்கலை 1 ஆண்டு ஸ்பெஷலைடு யூஜி அண்ட் மாஸ்டர் டிகிரி எம்பிஎட், மாஸ்டர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன், முதுநிலை உடற்கல்வி போஸ்ட் கிராஜுவேட். இதெல்லாம் வந்து அகாடமிக் குவாலிஃபிகேஷன் சொல்லுவாங்க. இதை தாண்டி நம்மளோட டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன குவாலிஃபிகேஷன்லாம் இருக்குது, நீங்கள் யாருக்காவது தெரிஞ்ச சொல்லலாம். இப்போ இதில் இல்லாமல் என்னென்ன குவாலிஃபிகேஷன் நம்மக்கிட்ட இருக்குது? இப்போ எக்ஸாம் வரப்போகுதுன்னு சொன்னதுக்கு அப்புறத்துலேருந்து நிறைய புது புது டிகிரிலாம் நானே கேள்விப்படுறேன். சிபிஎட், ஓகே. சிபிஎட் இருக்கு மேம். சிபிஎட்
சி. சர்டிஃபிகேட் ஃபிசிக்கல் எஜுகேஷன். வேற என்ன டிகிரி இருக்கு? நான் இதுவும் கேட்குறேன், எம்பிஎடுக்கு மேலே என்ன டிகிரி நம்மளோட டிபார்ட்மெண்ட்ல இருக்கு? ஓகே, பிபிஎஸ். வேற மேம்? வேற என்ன நம்மகிட்ட குவாலிஃபிகேஷன் இருக்கு அகாடமிக், நம்ம ஃபிசிக்கல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்? ஓகே, இது மட்டும் தான் இருக்கு, இதை நோட் பண்ணிக்கோங்க. ஃபைவ் கோர் சயின்டிஃபிக் பில்லர்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அண்ட் பிஇ. இந்த 5 பாயிண்ட்டு, ஃபைவ் கோர் சயின்டிஃபிக் பில்லர்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அண்ட் பிஇ. அனாட்டமி. இந்த 5 பாயிண்ட்டுமே ஒரு ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சராக நமக்கு வேண்டிய முக்கியமான விஷயங்கள். அனாட்டமி காலேஜில் படிச்சிருப்போம், படிக்கணும் கம்பல்சரி, ஸ்கூலில் நமக்கு வந்து தேவைப்படும். ஃபிசிக்கல் எஜுகேஷன் படிச்சிட்டோம், நாட் ஓன்லி கேம்ஸ் நாலேஜ் மட்டும் இருந்தால் பத்தாது, அனாட்டமியும் படிச்சிருக்கணும், ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆர்கனைசேஷன் ஆஃப் த ஹியூமன் பாடி. பிகாஸ் உடற்கூறியல் உடலின் அமைப்பியல். ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிரவுண்டில் என்ன ஆனாலும் அதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்றத ஃபஸ்ட் எய்ட் நம்ம பண்ணணும், அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும், அவனுக்கு எந்த ஸ்போர்ட்ஸ் செட் ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்கறதுக்கு அனாட்டமி. எக்ஸசைஸ் ஃபிசியாலஜி. ஸோ உடற்பயிற்சி உடலியல், ஃபங்க்ஷனல் பாடிலி ரியாக்ஷன் டு எக்ஸ்டென்ட் எக்ஸசைஸ் ஃபிசியாலஜி, அவனோட உடற்பயிற்சி உடலியல் பற்றி படிக்கணும். பயோமெக்கானிக்ஸ், மெக்கானிக்கல் லாஸ் அண்ட் ஃபோர்ஸ் அப்ளிகேஷன் இன் மூமெண்ட், உயிர் இயக்கவியல். பயோமெக்கானிக்ஸ் இதுவும் நம்ம படிச்சிருக்கணும். அண்ட் சோசியாலஜி, சைக்காலஜி, சோசியல் டைனமிக்ஸ் அண்ட் மென்டல் ஃபோக்கஸ் இன் ஸ்போர்ட், விளையாட்டு சமூகவியல் மற்றும் உளவியல். இந்த 5 பாயிண்ட்டுமே 5 கோர் ஆஃப் சயின்டிஃபிக் பில்லர்ஸ்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் அண்ட் பிஇக்கு. நோட் பண்ணிச்சா? டைம் டேபிள் ப்ரிப்ரேஷன் அண்ட் கைட்லைன்ஸ். ஜஸ்ட் ஒரே ஒரு செகண்ட் மட்டும். டைம் டேபிள் ப்ரிப்பரேஷன் கைட்லைன்ஸ். நேர அட்டவணை தயாரித்தல் மற்றும் வழிகாட்டுதல். கைட்லைன்ஸ் ஃபார் ஷெட்யூலிங் பிஇ ஆக்டிவிட்டீஸ். என்னென்ன கைட்லைன்ஸ்லாம் நமக்கு இருக்குது, பிஇ ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அப்படின்றத போட்டிருக்காங்க. ஸ்கூல் ஸ்டேட்டஸ்.
ஸோ கைட்லைன்ஸ் ஃபார் ஷெட்யூலிங் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ப்ரோக்ராம். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்டஸ் ஆஃப் த ஸ்கூல், அதாவது ஸ்கூல் ஸ்டேட்டஸ் அண்டு ஷிஃப்ட் சிஸ்டம். பள்ளியோட நிலை கிராமப்புறம், நகர்ப்புறம், இல்லை காலை மாலை சுழற்சி, தங்கும் விடுதி வசதி, இது எல்லாமே இருக்கா அப்படின்றதெல்லாம் அவங்க செக் பண்ணி வச்சுருக்கணும். அதை பார்த்து தான் நம்மளோட ஷெட்யூலிங் இருக்கணும், பிஇ ஆக்டிவிட்டிஸ் இருக்கணும். சீசனல் டைமிங்ஸ் அண்டு சப்ஜெக்ட் பீரியாரிட்டி, அடாப்டிங் டு சம்மர் வின்டர் ஷெட்யூல்ஸ் அண்டு அசைனிங் கிரீட் ஹவர்ஸ். பருவகால மாற்றங்கள், சீசனல் டைமிங் தகுந்த மாதிரி பிளானிங் இருக்கணும். அதில் சம்மர் அண்ட் வின்டர் மற்றும் பாட முன்னுரிமை. ஃபேக்கல்டி ஸ்ட்ரென்த் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவைலபிள் டீச்சிங் லோட், எக்யூப்மெண்ட் அண்டு பிளே கிரவுண்ட் கெப்பாசிட்டி. ஆசிரியர்களோட எண்ணிக்கை மற்றும் உள்கட்டமைப்பு, விளையாட்டு உபகரணங்கள் இருப்பு. இந்த பாயிண்ட் எல்லாமே நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இதுதான் நம்மளோட கைட்லைன்ஸ் ஃபார் ஷெட்யூலிங் பிஇ ஆக்டிவிட்டீஸ். ஒரு பிஇ ஆக்டிவிட்டி நம்ம பிளான் பண்ணுறோம் அப்படின்னா இது எல்லாமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணி தான் பண்ணியிருக்கணும். ஸ்கூல் ஸ்டேட்டஸ் எந்த மாதிரி இருக்குது, ஏன்னா ஒரு ஸ்கூலில் வந்து எங்களுக்கு ஈவினிங் கோச்சிங்கே வேணாம், நாங்கள் வந்து ஜஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு போனால் போதும், நீங்கள் வந்து சும்மா பிடி பீரியட்னு உங்களுக்கு தரோம், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் எடுத்தீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. ஒரு சில சிஸ்டம் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு மெத்தட் வச்சுருப்பாங்க, இந்த டைம் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம், ஆனால் எங்களுக்கு மெடல் வேணும்னு கேட்பாங்க, ஆனால் இந்த டைம் மட்டும் தான் நீங்கள் ஒர்க் அவுட் கொடுக்கணும், இதுக்கு மேலே எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதோட ப்ரோட்டோக்கால் அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சீசனல் டைமிங் எப்படி இருக்குது, இப்போ ஊட்டிலனா ஒரு சில ஸ்கூல்ஸ்லாம் எப்படி கிளாஸ் எடுக்கிறாங்க, அங்கே இருக்க பிடி பீரியட்ஸ்லாம் எப்படி இருக்குது, நம்ம கீழே எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த சீசனல் டைமிங்கும் பார்க்கணும். சப்ஜெக்ட் பீரியாரிட்டி, எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு ஒரு ஸ்கூலில் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. பிடி எக்ஸாமில் இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ எப்படின்னு தெரியல, முன்னாடிலாம் வந்து பிடி எக்ஸாம்னா நம்ம எப்படி எழுதுவோம்னு உங்களுக்கே தெரியும். நம்மளுமே ஸ்கூல் படிக்கும்போது பிடி எக்ஸாம் எப்படி எழுதியிருக்கோம்னா சும்மா ஒரு நாளைக்கு முன்னாடி இல்லை ஒரு வாரமே அதிகம் நினைக்கிறேன். ஆனுவல் எக்ஸாமுக்கு இல்லை அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாமுக்கு இதெல்லாம் இந்த கேம் வரும், இது சும்மா படிச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறதே நிறைய இடத்துல இல்லாமல் போயிடும். கொஸ்டின் பேப்பரை கொடுத்து ஆன்சர் ஷீட்டுமே கொடுத்துருவாங்க, இல்லை இது உட்காந்து போர்டில் எழுதி போட்டுருவாங்க, நம்ம பார்த்து எழுதுற மாதிரி இருக்கும். அது நம்மளோட பிஇக்குமே சப்ஜெக்ட் பீரியாரிட்டி கொடுத்து அவங்களை படிக்க வைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபேக்கல்ட்டி ஸ்ட்ரென்த்து, நான் முன்னாடி சொல்லிட்டேன், ஒரு டீச்சருக்கு 25 ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு கிளாஸ் ஹேண்டில் பண்ணுறது ஈஸி. ஆனால் இறங்கிடுவாங்க. ஒரு ஸ்கூலே 400 பேர் இருக்காங்கன்னா 400 பேருக்கு ஒரு பிடி தான் இருப்பார். 8 பீரியடு மாற்றி மாற்றி வந்தாலுமே நம்ம 8 பீரியடு மாற்றி மாற்றி வந்தாலுமே எடுத்துடலாம். 8 பீரியடுமே ஒரே கிளாஸில் ஒரே பீரியட் வந்துச்சுன்னா எப்படி எடுக்கிறது? ஆனால் அந்த மாதிரி சுச்சுவேஷன்லையுமே ஒரு சில ஸ்கூலில் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. இப்போ ஒரு ஃபஸ்ட் பீரியட் போகுதுன்னா ஃபஸ்ட் பீரியடே 3-4 செஷன் வந்துருவாங்க. இப்போ யாரை அவங்க ஹேண்டில் பண்ண முடியும், என்ன அவங்களுக்கு சொல்லித்தர முடியும், நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அந்த இது ஜஸ்ட்டு ப்ளே தான் பண்ண முடியும். அதே மாதிரி என் கூட ஒர்க் பண்ணுற கொலீக்ஸே சொன்னார், முன்னாடி ஒர்க் பண்ண ஒரு ஸ்கூலில் சொன்னார், எப்படின்னா 70-80 பேர் வர்றதுக்கு ரெடி, நான் அவங்கள ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரெடி, பட் ஆனால் அவங்க எல்லாருக்குமே குவாலிட்டிஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் பற்றி சொல்லித்தரணும்னு கேட்டிங்கன்னா என்னால் சொல்லித்தர முடியாது அப்படின்னு ஓப்பன் டாக்காக ஒரு மீட்டிங்லேயே சொன்னார். அதுதான் உண்மை. ஏன்னா நம்ம எத்தனை பேர்னாலும் ஹேண்டில் பண்ணிடுவோம், ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு குவாலிட்டியான ஒரு கேம் கொடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்கில்லை கொடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது முடியாது. ஏன்னா 80 பேர் 100 பேர் இருக்கிற இடத்துல நம்ம எப்படி எப்படி அவனுக்கு டீச் பண்ண முடியும், அந்த 45 மினிட்ஸ் எப்படி அலோகேட் பண்ணி அவனுக்கு வந்து சொல்லித்தர முடியும். ஸோ அந்த ஃபேக்கல்ட்டி ஸ்ட்ரென்த் அப்படின்றது ஒன்று இருக்கா அப்படின்ட்டு பார்க்கணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நம்மக்கிட்ட தேவையான எக்யூப்மெண்ட் வேணும். ஒரு நம்மளும் ஒவ்வொரு இடத்துல ஒர்க் பண்ணும்போது நமக்கு தேவையானதெல்லாம் கேட்டே இருப்போம் மேனேஜ்மெண்ட்டில், அதான் முதல் வாங்கி வச்சுருக்கோம்ல, அது இருக்குல்ல, அதை வச்சு யூஸ் பண்ணுங்க, இதை வச்சு யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம தேவையானதை நம்ம கேட்டு வாங்கிக்கிறது ரொம்ப பெட்ரு. அப்படி இருந்துச்சுன்னா நம்மளோட கிளாஸை வந்து நம்ம நீட்டாக எடுக்கலாம். இதுதான் நம்மளோட கைட்லைன்ஸ். ஒரு ஷெட்யூல் போடுறோம் அப்படின்னா பிஇ ஆக்டிவிட்டிஸ் இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. ஸ்ட்ரக்சர்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷன் பீரியட், அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கேட்குறேன், ஒரு டைம் டேபிள் நம்ம வந்து ஒரு பிளான் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டைம் டேபிளில் என்னென்னலாம் இருக்கணும். ப்ரிப்பரேஷன் ஆஃப் டைம் டேபிள் அப்படின்னு சொல்லி இருக்கு. ப்ரிப்பரேஷன் ஆஃப் டைம் டேபிள், அதுக்கு ஒரு 2-3 பாயிண்ட் யாராவது தெரிஞ்ச சொல்லலாம். டைம் டேபிளுக்கு ப்ரிப்பேர் பண்ணால் அது எந்த மாதிரிலாம் ப்ரிப்பேர் பண்ணணும், என்னென்னலாம் நமக்கு தேவைப்படும். லைக் சாம்பிளுக்கு ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் வேணும். ஒரு வாரத்துக்கான டைம் டேபிள் போடுவோம், அதை தான் ரொட்டேஷனில் போடுவோம். ஒரு வாரத்துக்கான டைம் டேபிள் போடுவோம், அதுதான் எப்படியும் ரொட்டேஷனில் வரும். இப்போ அந்த டைம் டேபிளை நம்ம எப்படிலாம் அலோகேட் பண்ணுவோம், எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணுவோம்னு நான் உங்ககிட்ட கேட்குறேன். அதில் ஒரு பாயிண்ட் சாம்பிளுக்கு இப்போ டைம் மேனேஜ்மெண்ட் நான் சொல்கிறேன். ஏன்னா டைம் மேனேஜ்மெண்ட் பார்த்து தான் இப்போ 8 பீரியட் இருக்கும் ஒரு ஸ்கூலில் 7 பீரியட் இருக்கும். அப்போ ஒரு சில ஸ்கூலில் டபுள் பீரியடாக போடுவாங்க, பிளாக் பீரியட் மாதிரி, ஒரே 2 கிளாஸ் செஷன் வந்து ஒரே இதில் வர மாதிரி. டைம் மேனேஜ்மெண்ட் ஒன்று. வேறு என்ன பாயிண்ட்ஸ்லாம் ஒரு டைம் டேபிள் ப்ரிப்பேர் பண்ணுறதுல போடலாம்.
எனி கெஸ்? கிளாஸ் சைஸ் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ ஒரு செஷனுக்கு ஒரு சில மெட்ரிக்குள்ள ஸ்ட்ரென்த் கம்மியாக இருந்துச்சுன்னா ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்கும். டோட்டலாகவே இப்போ 200 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க, கிரேட் 1 to கிரேட் 12 வரைக்கும் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இப்போ பிடி பீரியட் போகிறோம்னா ஒரு இப்போ அவங்களுக்கு செஷன்லாம் இருக்காது, ஒவ்வொரு கிளாஸ் வைஸ் தான் இருப்பாங்க. கிரேட் 1ல் 10 பேர் இருக்காங்கன்னா கிரேட் 1 and 2 சேர்த்து ஒரே பீரியடாக போடுவாங்க. அப்போ 20 கம்பைன் கிளாஸா போடலாம். எஸ் சார், கம்பைன் கிளாஸ். அதான் கிளாஸ் சைஸ். டைம் வந்து நமக்கு கிளாஸஸும் வந்து கிளாஷ் ஆகிற மாதிரி கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அந்த மாதிரி போடுறதா இருந்தா கிரேட் 6ல இருந்து கிரேட் 7ல, இப்போ கிரேட் 6, 7, 8 அந்த 3 கிளாஸையும் கம்பைன் ஆகி போடலாம். ஓகே. 9 to 12 வரைக்கும் ஒரு இது பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு நாங்கள் முன்னாடி ப்ரீவியஸ் ஸ்கூல்ல ஒர்க் பண்ண ஸ்கூல்ல ஸ்ட்ரென்த் கம்மிங்குது. ஸோ டைம் டேபிள் போடும்போதும் இது பண்ணது டைம் மேனேஜ்மெண்ட் பார்த்துட்டு வீக்லி, அதுவும் கிளாஸ்னால மட்டும் அவங்களுக்கு வீக்லி 1 தான் கொடுக்கணும், மற்ற கிளாஸஸ்க்கு 2 கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது மாதிரி. சூப்பர் சார், அருமைதான். இது ஒரு பாயிண்ட். ஃப்ரைடே. எஸ் சார். சூப்பர், இது ஒரு பாயிண்ட் எழுதிக்கங்க. நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டைம் மேனேஜ்மெண்ட், செகண்ட் பாயிண்ட் கிளாஸோட சைஸு, தேர்ட் பாயிண்ட் ஒன்று இருக்கு இன்ஸ்ட்ரக்ஷனல் லோட் அண்டு டீச்சிங் ஃபேக்கல்ட்டி. இன்ஸ்ட்ரக்ஷனல் லோட் அண்டு டீச்சிங் ஃபேக்கல்ட்டி டைம் டேபிள் போடும்போது இந்த டீச்சிங் ஃபேக்கல்ட்டி இன்ஸ்ட்ரக்ஷனல் லோடு எப்படிலாம் இருக்குது அப்படின்றதையும் பார்த்தா போடணும். ஏன்னா முன்னாடி சொன்ன மாதிரி டீச்சிங் ஃபேக்கல்ட்டி இருந்தால் தான், பிடிஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து பிடி பீரியட் எடுக்க முடியும். ஒருத்தன் தான் இருக்கா அப்படின்னா நம்ம டைம் டேபிள் போடணும் அவசியமே கிடையாது. ஒரு நாளைக்கு 2 கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெட்டாக போட்டு விட்லாம். டீச்சிங் ஃபேக்கல்ட்டி பார்க்கணும், ஷெடியூலிங் கிளாஸஸ். ஸோ மற்ற கிளாஸஸ் அதுவும் கிளாஸ் ஆகாமல் இருக்கணும், அவங்களுக்கு இந்த மாதிரி ஷெடியூலிங் கிளாஸஸ். இது ஒரு பாயிண்ட்டு, ஷெடியூலிங் கிளாஸஸ். ஏஜ் அண்ட் செக்ஸ், 5th பாயிண்ட். ஸோ எந்த மாதிரி மார்னிங் இப்போ போடுறோம் அப்படின்னா டைம் டேபிள் மார்னிங் பிளான் பண்ணுறோம் அப்படின்னா கிட்ஸுக்கு போடலாம், லஞ்ச் டைம்னா சீனியர் பாய்ஸ் போடலாம், ஈவினிங் டைம்னா அதுக்கு அந்த மாதிரி ஸ்பிட் பண்ணி போடுவோம்ல, அந்த மாதிரி பாயிண்ட் சொல்கிறது ஏஜ் அண்ட் செக்ஸ். இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறது ஒரு டைம் டேபிள் நம்ம ப்ராப்பராக பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா. இப்போ 5 பாயிண்ட் எழுதிட்டிங்களா? டைம் மேனேஜ்மெண்ட், கிளாஸ் சைஸ், இன்ஸ்ட்ரக்ஷனல் லோட் அண்ட் டீச்சிங் ஃபேக்கல்ட்டி, ஷெடியூலிங் கிளாஸஸ், ஏஜ் பார் செக்ஸ். ஸ்ட்ரக்சர்டு ஃபிசிக்கல் எஜுகேஷன் பீரியட்ஸ். அதில் ஃபஸ்ட்டு சிஸ்டமேட்டிக் ஃபிசிக்கல் ட்ரைனிங். ஸோ ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஆக்டிவிட்டீஸ் ஆர் சிஸ்டமேட்டிக்கலி அரேஞ்ச்டு கிளாஸ் வைஸ் அண்டு ஸ்வே டு ஏஜ் அண்ட் செக்ஸ் ப்ராக்ரெசிவ் லெவல்ஸ் அக்ராஸ் அன் அகாடமிக் இயர். உடற்கல்வி செயல்பாடுகள் அப்படின்றது ஒரு கல்வியாண்டு முழுவதும் வயது மற்றும் பாலினத்துக்கு ஏற்றவாறு படிப்படியாக உயரும் நிலைகளில் வகுப்பு வாரியாக முறையாக திட்டமிடப்பட்டுள்ளன. சிஸ்டமேட்டிக் ஃபிசிக்கல் ட்ரைனிங் இப்போ சொன்ன மாதிரி தான், இது நான் பார்க்கல, இது சொன்ன மாதிரி தான் அவங்களோட வயது பாலினத்துக்கு ஏற்றவாறு படிப்படியாக உயரும் நிலைகளில் வந்து வகுப்பு போட்டோம் அப்படின்னா, திட்டமிட்டோம் அப்படின்னா அது ஒரு சிம்பிளான மெத்தடாக இருக்கும். டைப் ஆஃப் பிடி பீரியட், பிஇ பீரியட், வகுப்பு நேரங்களின் வகைகள். இந்த லெஃப்ட் சைடில் இருக்க 6 பாயிண்டே எழுதிக்கங்க. இது கேட்கலாம், டைப் ஆஃப் பிடி பீரியடில் என்னென்ன டைப்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லை இது எதாவது கொடுத்துட்டு இது கரெக்டாக இல்லை தப்பான்னு கேட்பாங்க. மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி இருக்கலாம். ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட். டீச்சிங் நியூ ஸ்கில்ஸ் அண்ட் மேஜர் கேம்ஸ். அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் பீரியடில் ப்ரைமரி பர்பஸ். ரேஷியோ இன்சார்ஜ் டீச்சர்ஸ் பீப்புள் 1:25. கீ நோட்ஸ் வந்து allocated in periods 1, 2, 6 or 7. அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாலும் சரி, இல்லை அப்படியே காலம் மாதிரி போட்டு எழுதணும் சரி. செகண்டு ப்ராக்டிக்ஸ் பீரியட். ட்ரில் ரெப்பிடேஷன் வித்தவுட் நியூ லேர்னிங்.
pupil leaders by teachers. Keynotes வந்து give mastery over learned skills. Games period. Playing games based on ground facilities. Playing games based on ground facilities. அதுக்கு தகுந்த மாதிரி கிரவுண்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற மாதிரி அது பிளான் பண்ணணும். கேம்ஸ் பீரியட். ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ரெஸ்ட்டு அவங்களோட இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இந்த கேம்ஸ் பீரியட் போடுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். PE கிளாஸ் டீச்சர்ஸ் கம்பல்சரி வித்தின் டெய்லி டைம் டேபிள். பார்ட்டிசிபேஷன் பீரியட் பங்கேற்பு காலம். பார்ட்டிசிபேஷன் பீரியட் அப்படின்றது நார்மலாக அவங்க ஸ்கூல் முடிஞ்சு அங்கேயே ஸ்கூல்லேயே ஸ்டே பண்ணி அந்த டைமில் ப்ராக்டிஸ் பண்ணுறது. மெயினாக அத்லெட்டிக்ஸ் அந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுறதுக்குலாம் ஈவினிங் டைமுக்கு இந்த பார்ட்டிசிபேஷன் பீரியட்ன்றதை யூஸ் பண்ணுவாங்க. இன்ட்ராமுரல் கோச்சிங் மேட்சஸ் ரேஷியோ வந்து PE டீச்சர்ஸ் சூப்பர்விஷன். கீனோட்ஸ் held before after school or holidays. நூன் ஹவர் பீரியட் ஆஃப்டர்நூன் அந்த மாதிரி டைமில் இது நண்பகல் நேரம். ஒரு லஞ்ச் டைம் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த டைமில் வந்து நிறைய ஒரு சில இடத்துல பார்த்துருப்பீங்க லஞ்ச் டைம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ½ hour கேப் இருக்கும். இப்போ 2 செஷனாக பிரிப்பாங்க. 1 to 8 இல்லை 1 to 9 இல்லை 10 9 to 12 லஞ்ச் பிரேக்கு டிஃப்ரெண்ட் வைப்பாங்க ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கிற ஸ்கூலில். அப்போ என்ன பண்ணிடுவாங்க 12:30 to 1 வந்து 1 to 9க்கு வச்சுருப்பாங்க. 1 to 1:50 வரைக்கும் 1:30 வரைக்கும் சீனியர் பாய்ஸ்க்கு வச்சுருப்பாங்க, சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ இவன் வந்து ஃபஸ்ட்டு லஞ்ச் பிரேக் முடிச்சுட்டு அவங்களுக்கு லஞ்ச் பிரேக் இருக்கும்போது டீச்சர்ஸ் அந்த டைமில் பிஸியாக இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணிடுவாங்க ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் ஃப்ரீயாக இருக்கக்கூடாது, ஏதாவது ஸ்கூலுக்கு சேதாரம் ஆகிடக்கூடாது, ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடக்கூடாது அப்படின்றக்காக அந்த டைமில் ஒரு ஆல்டர்னேட் PT டைம் டேபிள் மாதிரி போட்டு வச்சோம்னா அது சேஃப்டியாக பார்த்துக்கலாமே அப்படின்றக்காக இந்த நூன் ஹவர் பீரியட் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். ரீக்ரியேஷனல் இன்டோர் ஷேட் கேம்ஸ், டே காலர்ஸ், டிஸ்டன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். கீ நோட்ஸில் வந்து கேரம், டைம் டேபிள் டென்னிஸ், பேட்மிண்டன். லாஸ்ட் ஒன் மாஸ் ட்ரில் பீரியட். இது மாஸ் ட்ரில் பீரியட் அப்படின்றது நம்ம மஸ்ட்டு ஃபாலோ பண்ணி ஆகணும். ஏன்னா சும்மா PT பீரியட் பிளான் பண்ணி போகிறோம் அப்படின்றக்காக அவங்க ப்ளே பண்ண விடுறதோ சும்மா மற்ற எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறதை விட இந்த மாஸ் ட்ரில் பீரியட் அப்படின்ற ஒன்றில் தான் அவங்க ஒரு விதமான ஒரு டிசிப்ளின், ஒரு ஒழுக்கத்தை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரு ட்ரில் ஆக்டிவிட்டி மாதிரி பண்ணும்போது அவங்களுக்குள்ள ஒரு கோஆர்டினேஷன் கிடைக்கும். அந்த இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது 6th to 12th 11th வரை போட்டிருக்கு. மேக்ஸிமம் 45 minutes. குரூப் டிசிப்ளின் அண்ட் ஃபிசிக்கல் காலிஸ்தெனிக்ஸ் இன்க்ளூட் ரன்ஸ் அண்ட் பைத்தெக்ஸ். பைத்தக் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? தண்ட் அந்த பைத்தக். தண்ட் அண்ட் பைத்தக் இந்த ட்ரில் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ் சார், அது வந்து அந்த கலரி ஸ்டெப்ஸ் வைக்கிற மாதிரி சொல்லி தருவாங்க. எஸ் மேம். டைப் ஆஃப் பீரியடு அந்த 6 பீரியட் நோட் பண்ணிட்டீங்களா? தம்ஸ் அப் போடலாம், நோட் பண்ணிட்டீங்க. பிரவீன் சார் எழுதியாச்சா?
பிரவீன் சார் எழுதியாச்சா? எஸ் சார். ஓகே. ஸோ யூ நீட் டு மாஸ்டரி கம்ப்ளீட் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் மெமரி ஒரு சில பாயிண்ட் போட்டிருக்கேன். இது இன்ஸ்ட்ரக்ஷன், கிளாஸ் ரேஷியோ, ஹாஸ்டல் டியூரேஷன், mandatory assessment, foundational science, anatomy, physiology, biomechanics, sociology and psychology. Ma'am? மேம் உங்களுக்கு நெட்டு கிடைக்கல நினைக்கிறேன். தேங்க்யூ. இன்னைக்கு என்னென்ன பார்த்துப்போம் அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம ஃபஸ்ட்டு குவாலிட்டிஸ் பார்த்தோம். என்னென்ன பெடகாஜிக்கல் எக்ஸ்பர்டைஸ் அண்ட் சப்ஜெக்ட் நாலேஜில் இருக்குது. சப்ஜெக்ட் மாஸ்டரி, இண்டஸ்ட்ரியஸ் டெலிவரி, கிரியேட்டிவ் திங்கர், இந்த 3 பாயிண்ட் எழுதிருப்பீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் மோட்டிவேஷனல் பர்சனல் கைடன்ஸில் பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டு, ஸ்டிமுலேட், மோட்டிவேட் அண்ட் லைக் டு ஸ்போர்ட். கேரக்டர் எத்திக்ஸ், எமோஷனலி ஸ்டெபிலிட்டியில் நம்ம எந்த மாதிரிலாம் இருக்கணும், கன்சிஸ்டன்ஸாக இருக்கணும். எக்ஸம்ப்ளரி கண்டக்ட் அண்ட் எமோஷனல் ஸ்டெபிலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் குவாலிட்டிஸ், குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன குவாலிஃபிகேஷன்லாம் நம்ம படித்து முடிச்சு வந்திருக்கோன்னா பிபிஎட், பிபிஎட், பிஎஸ்சி ஃபிசிக்கல் எஜுகேஷன், பிபிஎட் அண்ட் என்ஐஎஸ்என்எஸ், என்எஸ்என்ஐஎஸ், எம்பிஎட், பிஹெச்டி, சிபிஎடு, இந்த மாதிரிலாம் பார்ப்போம். 5 கோர் சயின்டிஃபிக் பில்லர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இந்த 5 பாயிண்ட்டு நம்ம அனாட்டமி அண்ட் எக்ஸசைஸ் ஃபிசியாலஜி, பயோமெக்கானிக்ஸ், சோசியாலஜி, சைக்காலஜி இதெல்லாமே படிச்சுட்டு இருந்துக்கணும். டைம் டேபிள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு அதோட கைடன்ஸ் எப்படி இருக்கணும், ஸ்கூல் ஸ்டேட் அண்ட் சிஸ்டம்ஸ், சீசனல் டைமிங், சப்ஜெக்ட் ப்ரியாரிட்டி, ஃபேக்கல்ட்டி ஸ்ட்ரென்த்து, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாமே பார்த்துருக்கணும். சிஸ்டமேட்டிக் ஃபிசிக்கல் ட்ரைனிங் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றத ஒரு பேசிக்கானது இது. அண்டு நம்மளோட டைப் ஆஃப் பிடி பீரியடில் ஒரு 6 பாயிண்ட்டு, இன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட், ப்ராக்டிக்ஸ் பீரியட், கேம்ஸ் பீரியட், பார்ட்டிசிபேஷன் பீரியட், நூன் ஹவர் பீரியட், மாஸ் ட்ரில் பீரியட், இது எல்லாமே அந்த டைப் ஆஃப் பீரியடில் வரும். ஸோ அவ்வளோதான்.